ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். இன்றைக்கி என் வாழ்க்கையில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டே. என் பெரிய பொண்ணு இன்றைக்கி வேலைக்கு போகிறா. ஃபர்ஸ்ட் டே அட் ஹர் ஃபர்ஸ்ட் ஜாப். என்னடா இப்போவே வேலைக்கு போகிறா அப்படின்னு நினைக்கிறீங்களா? யூஎஸில் 16 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னா, யூஎஸ் சிட்டிசனாக இருந்தீங்கன்னா நீங்கள் வேலைக்கு போக ஆரம்பிக்கலாம். ஹை ஸ்கூலில் நிறைய குழந்தைங்க வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. அதுவும் இந்த மாதிரி வெக்கேஷனில் நிறைய குழந்தைங்க ஆக்சுவலி ஸ்கூலுக்கு போய்கிட்டே சாயங்காலம்லாம் பார்ட் டைம் ஜாப் போவாங்க. ஆனால் அவ்வளோ நான் அலோவ் பண்ணுவேனான்னு எனக்கு தெரியாது. இவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சம்மர் ஜாப், அதாவது இந்த சம்மர் வெக்கேஷனில் ஜாப் பண்ணிகிட்ருக்கிறனால என்கிட்ட கேட்டா, அம்மா நானும் போட்டா அப்படின்னு. சரி ஓகே போ, அப்போவாச்சும் நம்ம படுற கஷ்டம்லாம் அவங்களுக்கு தெரியும்ல, அதுக்கு தான் அலோவ் பண்ணுறேன். வீட்டில் குஷன் கீழே கிடந்தா அதை கூட எடுத்து சோஃபாவில் வைக்க மாட்டாங்க மேடம், தாண்டி போவாங்க. என்ன தான் பண்ணுறான்னு பார்ப்போமே வேலைக்கு போயிட்டு. வீட்டிலேருந்து 2 நிமிஷம் தாங்க இவளோட ஒர்க் பிளேஸ். நான் தான் இன்றைக்கி கொண்டு போய் ட்ராப் பண்ண போகிறேன். அவள் எங்கே வேலை பார்க்குறான்றது ஒரு சின்ன சர்ப்ரைஸ், நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். எனிவேஸ், காலையில் எந்திரிச்சு வந்துட்டு மேடம்க்கு ஆஃபீஸ்க்கு போட்டு போகிற மாதிரி எந்த ஃபார்மல் க்ளோத்ஸுமே கிடையாது. என் க்ளாசெட்டில் போய் தேடி கண்டுபிடிச்சி ஒரு 4 டாப்பு 10 பேண்ட்டை போட்டு ஏதோ ஒன்று பத்துச்சுன்னு போட்டு வந்து நின்றுருக்கா. இந்த படையப்பா படத்தில் சொல்லுவாங்கள்ல, மாப்பிள்ளை இவர் தான், ஆனால் இவர் போட்டிருக்கிற துணியெல்லாம் எந்துன்னு, அந்த மாதிரி மேலேருந்து கீழே வரைக்கும் ஷூ வரைக்கும் என்னோடய ஐட்டம்ஸை போட்டுட்டு வந்து நின்றுட்டுருக்கா. இந்த ஜென்ஸி கிட்ட எனக்கு பிடிக்காத விஷயமே இது தாங்க. ஒரு இடம் பொருள் லேபிள் பார்த்து ட்ரெஸ்ஸே பண்ணுறது கிடையாது. எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு கூல் லுக்கிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு மாதிரி தொலைன்னு பேண்ட்டை போட்டுக்கிட்டு ஏதோ ஒரு டாப்பை போட்டுக்கிட்டு முடி எப்போ பார்த்தாலும் விரித்து விட்டுட்டே போயிடுறாங்க. ஸ்கூலுக்கு கூடங்க பஜாமா பாட்டம்ஸ், அதாவது நம்ம ஸ்லீப் வேரோட பேண்ட்ஸை போட்டுட்டு தான் காலையில் ஸ்கூலுக்கே போகிறாங்க. தெரியல ஃப்யூச்சர் இந்த ஜென்ஸீஸ் ஒர்க் பண்ணுற ஒர்க் பிளேஸ் எல்லாம் என்ன மாதிரி ஒரு கல்ச்சர் இருக்கும் க்ளோத்ஸ்துன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் இவகிட்ட எப்போவுமே இன்சிஸ்ட் பண்ணுற ஒரு விஷயம், நம்ம போடுற துணி இட்ஸ் அ பிக் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் அவர் பர்சனாலிட்டி. நம்மளை ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க நம்ம துணிகளை வச்சு தான் நம்மளை ஜட்ஜ் பண்ணுவாங்க. அது என்ன தான் கேட்குறதுக்கு ரொம்ப சூப்பர்ஃபிஷியலான விஷயமா இருந்தாலும், நீங்கள் ஒரு இடத்துக்கு நல்லபடியாக ட்ரெஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா அங்கே உங்களுக்கு கிடைக்கிற மரியாதை கண்டிப்பாக நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போகலைன்னா கிடைக்கிறத விட நல்லதாக தான், பெட்டராக தான் இருக்கும். ஸோ எங்கே போனாலும் நீங்கள் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போங்க. நல்லா அயர்ன் பண்ணி சுத்தமான க்ளோத்ஸ், அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி. அதாவது இந்த 90s குழந்தைங்களான நமக்கு ஒரு அன்செட் ரூல் இருக்குது. ஸ்கூலுக்கு போனால் நல்ல நீட்டாக தலையெல்லாம் சீவி மடக்கி கட்டி யூனிஃபார்மோட போகணும். வேலைக்கு போகும்போது ஃபார்மல்ஸ் போட்டுட்டு போகணும். வெளியே ஃப்ரெண்ட்ஸ் கூட போகும்போது கேஷுவலாக போகலாம். அதே மாதிரி கோயில், கல்யாணம் அந்த மாதிரி இடத்துக்கு போகும்போது ட்ரெடிஷ்னலாக க்ளோத்ஸ் போட்டு போகணுன்னால நமக்கு ஒரு 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 ரூல் இருந்துச்சு. அதை நம்ம கரெக்டாக ஃபாலோவும் பண்ணியிருக்கோம். இந்த காலத்து ஜென்ஸீஸ் அப்படி கிடையாது. தே ஹாவ் ஒரே செட் ஆஃப் க்ளோத்ஸ் தான், எல்லா இடத்துக்கும் அதே தான் போட்டு போகிறாங்க. எனிவேஸ், அது மாறும்னு நான் நம்புகிறேன். மாறணும். வீட்டிலேருந்து 2 நிமிஷம் தாங்க இவ ஒர்க் பண்ணுற இடம். ஸோ கொண்டு போய் இன்றைக்கி விடலான்னு தான் பிளான். எல்லா நாளும் விட மாட்டேன், சைக்கிளில் போகணுன்னு சொல்லியிருக்கேன், இல்லை நடந்து கூட இவ போகலாம். ஆனால் கொஞ்சம் வெயில் அடிக்கிறதுனால சரி இன்றைக்கி எனக்கு லீவு வேறு, கொண்டு போய் விட்டுட்டு பிக்கப் பண்ணலாமே அப்படின்னு. இவள் எங்கே ஒர்க் பண்ண போகிறா தெரியுமா? சஸ்பென்ஸை பிரேக் பண்ணிடுவோமா? இங்கே தாங்க ஒர்க் பண்ணுறா. கரெக்ட், மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ். இப்போ அவள் பார்ட் டைம் ஜாப் தான் ஜாயின் பண்ணியிருக்கா. ஏன்னா அவளுக்கு சம்மரில் நிறைய அதர் ஆக்டிவிட்டீஸும் இருக்குது, அது எல்லாமே அவள் ஃபினிஷ் பண்ணணும். அதனால் பார்ட் டைம். நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, எம்ப்ளாயீஸ்க்கெல்லாம் ஏதாச்சும் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்களா அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கேன். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்ல. அதனால் வீட்டுக்கு திரும்பி வந்துட்டு மில்லியோட கொஞ்சம் நேரம் விளையாண்ட உடனே அப்புறம் ஒரு கால் வந்துச்சு. அம்மா என் பிளேசர் கொண்டு வந்து கொடுக்குறியா அப்படின்னு. சரி, பிளேசரை கொண்டு போய் ட்ராப் பண்ணிவிட்டு திரும்பி வந்து வீட்டில் உட்காந்த உடனே, அம்மா எனக்கு லஞ்ச் கொண்டு கொடு அப்படின்னா. இந்த ஸ்கூல் பூட்டினப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்பாடா, இனி 2 மாதத்துக்கு லஞ்சும் பேக் பண்ண வேண்டாம், பிக்கப் ட்ராப்பும் கிடையாதுன்னு. பார்த்தா விடாது கருப்பு மாதிரி இந்த லஞ்ச் பேக் பண்ணுறதும் இந்த பிக்கப் ட்ராப்பும் வந்துக்கிட்டே இருக்குது வாழ்க்கையில். நேற்று என் பெரிய பொண்ணு காரை வெளியே எடுக்கிறேன் கராஜ்லேருந்துன்னு சொல்லி கராஜ் டோரு ஃபுல்லாக திறக்கிறதுக்கு முன்னாடியே போய் கராஜ் டோரை இடிச்சிட்டா. அந்த இடித்த அதிர்ச்சியில் கராஜ் டோர் மோட்டர்லேருந்து டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு. வீல்ஸ் எல்லாம் வெளியே வந்துடுச்சு. ப்ளஸ் கொஞ்சம் ஸ்க்ரூஸுமே தெரிச்சு போய் விழுந்துருச்சு. எப்படியோ மேனுவலாக அந்த டோரை திருப்பி திறந்து காரை கொண்டு போய் வெளியே நிறுத்திட்டேன். காலையில் நமக்கு காரு தேவைப்படும்னு. அப்புறம் மேனுவலாகவே க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ அந்த டோர் எந்த பேலன்ஸ் இல்லாமல் நின்றுட்டுருக்குது. அதனால் காலையிலே கராஜ் டெக்னீஷியனை கூப்பிட்டேன். அவங்க இப்போ தான் வந்தாங்க. அவங்க வேலை பார்த்துட்டு இருக்கும்போது என் நாய்க்குட்டி வேற போயிட்டு அவங்கள ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு இருந்துச்சு.
எனக்கெல்லாம் தோணுதுங்க, எங்க வீட்லலாம் சின்ன வயசுல நாய் இருக்கும்போது யாராச்சும் வீட்டுக்கு வந்தாங்கன்னா குறைச்சு தள்ளிடும். ஏன் நாய்க்குட்டி எப்படின்னா, யார் வீட்டுக்கு வந்தாலும் அவங்க என்னமோ ரொம்ப ஃப்ரெண்டு மாரி இவளோடதுன்ற மாரி போய் அவங்க கிட்ட கொஞ்சிட்டு இருக்குது. விட்டா இவங்க கூடவே வீட்டுக்கு போயிடும்னு நெனைக்கிறேன். எங்க அப்பா சொன்ன மாரி, நாய்னா கம்பீரமா காவலுக்கு வளர்க்குறத விட்டுட்டு, உங்க நாய்க்குட்டியெல்லாம் புசு புசுன்னு பொம்மை மாதிரி அத பேக்குள்ள வச்சு வீட்டுக்கே எடுத்துட்டு போயிரலாம்னு நெனைக்கிறேனே அப்படின்னுவாரு. எனிவேஸ் சாயங்காலம் நல்ல மழை பெஞ்சிச்சு. ஆஸ்டின் ரொம்ப சூடாக இருந்ததுக்கு இனி கொஞ்சம் குளு குளுன்னு இருக்குது. அதனால நான் இவளை பிக்கப் பண்ணலான்னு வந்திருக்கேன். 8:30 மணி ஆயிடுச்சுங்க. பாவம் டயர்டாக வெளியே வருவான்னு நினைக்கிறேன். எனிவேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுவரை ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே. பாய்.